ராஜாவாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலத்திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கிடலாமா? அண்ணா அறிவாலயத்துல ஏகப்பட்ட விஷயங்க செயற்குழு கூட்டி இருக்கிறாங்க, ஏகப்பட்ட முடிவு எடுத்திருக்கிறாங்க. இங்க பாருப்பா, நீங்க உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நியாயமா நடத்தணும், சரியா? போலி கணக்கெல்லாம் காமிக்க கூடாது. இனிமேல் ஸ்ட்ரிக்டா இருப்போம். புதுசா வர்றவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏஜ் லிமிட்லாம் இருக்கு. இந்த பதவிக்கு விடதான் ஏஜ் லிமிட்டு, இந்த பதவிக்கு விடதான் 2 முறை இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை திமுக கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாரு திமுக தலைவர் மு க ஸ்டாலின். பெண்கள் நம்பிக்கையை மீண்டும் நமக்கு பெற்றுத்தர மாதிரி நம்ம நடவடிக்கைகள் அமைக்கணும். இனி வரும் நிர்வாகிகளுக்கு அந்தந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப வயது வரம்பையும் பதவி காலத்தையும் அறிமுகப்படுத்த போகிறோம். புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பொறுப்புகளை வழங்க போகிறோம். புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கணும். உறுப்பினர் சேர்க்கை நேர்மையானதாக அமையணும், உண்மையானதாக அமையணும், போலி எண்ணிக்கையாக இருக்கக்கூடாது. உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு தேர்தலை முறையாக நடத்துவோம். தகுதி வாய்ந்த புதிய நிர்வாகிகள் வெற்றி பெற்று வருவார்கள். நியமனங்களாக இல்லாமல் தேர்தல் மூலமாக ஜெயிக்கிறவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. எனக்கு நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்குது. கட்சியை மறுசீரமைப்பு செய்கிறது மூலமாக மட்டும்தான் நாம் மீண்டும் அரசியல் வெற்றி பெற முடியும். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக கட்சி சீரமைப்புகள் செய்யணும். அதுக்கு முதல்ல நமக்குள்ள மனமாற்றம் வர வேண்டியது அவசியம். எப்படி பாத்தீங்களா, ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வரார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் எதிர்கட்சிகள் தான் இப்படியான விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவரே சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? இங்க பாருங்க, வருத்தமா இருக்கப்பா. எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள பார்த்தா கூட சிரிக்கிறீங்க, வணக்கம் வைக்கிறீங்க. நம்ம கட்சியில் இருக்கிறவங்கள பார்த்தா வணக்கம் வைக்க மாட்டீங்க. நீங்க மட்டும்தான் வளரணும்னு நினைக்கிறீங்க. அப்படி மாவட்ட செயலாளரை மட்டும் நம்பி கட்சி நடத்த முடியாதப்பா, புரிஞ்சுக்க. எல்லாத்தையும் அரவணைச்சு போனோம் அப்படின்னு சொல்றார். மாறுதலுக்கு தயாராகாமல் வெற்றி பெற முடியாது. என்னுடைய வருத்தமெல்லாம் கொள்கை கோட்பாட்டில், உழைப்பில், உறுதியில், போராட்ட குணத்தில் வலிமையாக இருக்கிறவங்க கூட நிர்வாகிகளை அரவணைக்கிறதுல செதுக்கிடுறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்களை பார்த்தா மலர்ந்த முகத்தை காட்டுறாங்க, கட்சிக்காரங்களை பார்த்தா மலர்றது இல்லை. எதிர்கட்சிகளை பார்த்தா வணங்குகிற கை நம்ம கட்சிக்காரர்களை பார்த்தா வணங்குறது இல்லை. தனக்கு இணையாக யாரும் வளரக்கூடாதுன்னு நினைச்சா அந்த மாவட்டத்தில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் வச்சு அந்த மாவட்டத்தில் கட்சி வளர்த்துட முடியாது. ஒரு எம்எல்ஏ மட்டும் வலிமையாக இருந்தால் அந்த தொகுதியில் ஜெயிச்சிட முடியாது. ஒவ்வொரு தொண்டனும் ஒரு நிர்வாகியாக செயல்படும் போது தான் இயக்கம் வளரும், இயக்கம் வாழும். பாட்டுன்னு ஓபனா பேசுனதும் அங்க ஏகப்பட்ட பேருக்கு மூஞ்சி சுருங்கி போச்சு. அதையும் பார்க்க முடிச்சு. சரி, அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? இங்க பாருங்க, இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன போராட்டமா நடத்துறாங்க, அவங்களுக்கு கொள்கை அப்படி ஏதாச்சும் தெரியுமா? ஆனாலும் பாருங்க, ஆனா நாம அப்படி கிடையாது, நாம நிலைச்சு நிற்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்ற. இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய எப்படிப்பட்டவங்க? மக்களுக்கு உழைக்காம, போராட்டம் நடத்தாமல், கொள்கை இல்லாமல், நிர்வாக கட்டமைப்பு இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து நாமளும் அப்படி ஆக முடியாது, ஆகிடவும் கூடாது. அந்த மாதிரி நாமும் கட்சி நடத்தலாம்னு நினைக்கவே கூடாது. நாமெல்லாம் நிரந்தரம். நாம் போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க இல்லை, போராட வந்தவங்க. வெற்றி தோல்வியில் நம்ம இயக்கத்தோட வாழ்க்கையே அடங்கி இருக்க போகிறதில்ல. ஒரு தேர்தலை தோற்ற அடுத்த தேர்தல் வரும் வரை தூங்கி வடிகிறது தான் மற்ற கட்சியுடைய வழக்கம். எதிர்கட்சியாக இருந்தாலும் சுணங்கிடாமல் மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்படுற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்ம எதிரிகளே சொல்லுவாங்க. கம் பேக் கொடுக்கறதுல நாம் தான் ஸ்பெஷலிஸ்ட். சிறப்பாக கொடுப்போம்.
போன முறை ஜெயிச்ச பிறகு வாக்களிக்காதவங்களுக்கு சேர்த்து ஆட்சி நல்லாட்சி கொடுப்போம்னு சொன்னோம். அதை செஞ்சு காட்டணும். இப்போ தேர்தல் தோற்ற பிறகு நான் சொல்கிறேன், நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து தான் போராட போகிறோம். அவங்களுடைய நலனுக்காக தான் துணை நிற்க போகிறோம். நம்ம கட்சிக்காரங்க முதல்ல அவங்க வீட்டில் அரசியல் பேசணும். அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்றாரு. முதலமைச்சர் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் என்ன ரொம்ப பிஸியா இருக்காரு? ஆமா, அப்புறம் நம்ம கொண்டு வந்த திட்டத்துக்கெல்லாம் பேரை மாத்தி வச்சுட்டு இருக்காரு. எவ்வளோ வேலையா இருக்காரு. நாம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், என்னென்ன விஷயம்லாம் செஞ்சோம், ஆனா பாருங்க ஈஸியா பேரை மாத்தி போடுறாங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். இப்போ இருக்கிற முதல்வர் நம்ம கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பேர் மாற்றத்தில் பிஸியாக இருக்கார். சட்டப்பேரவையை சினிமா செட்டு நினச்சி பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு. நம்மை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ மக்களின் அன்றாட வாழ்க்கையோட பிணைஞ்சிருக்கக்கூடியவங்க நாங்கள். இனமும் மொழியும் நாடும் இருக்கிறவரை கருப்பு சிவப்பு கொடி பறக்கணும் என்கிற நினைப்போடு உழைக்கணும். அப்படி உழைக்க தேவையான உடன்பிறப்புகளை கழகத்தில் அதிகம் சேர்க்கணும். ஆனாலும் இந்த தேர்தல் முடிவு ஏகப்பட்ட விஷயத்தை மாற்றி இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய மாற்றத்தை கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்புன்றீங்க. 70 வயசு வரைக்கும் தான் லிமிட்டு, ஏஜ் லிமிட்டுன்றீங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் கொண்டு வந்திருக்கீங்களே, இதுக்கும் ஒரு விதத்தில் அவங்க தான காரணமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னார் பார். ஒரு தேர்தலுக்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படுத்துறது உண்மை. அந்த வகையில் தான் இந்த மாற்றம். அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடக்கணும். எங்கள் தேர்தல் இப்போ 2027 தலைவருடைய 5 ஆண்டு கால தேர்தல் முடியும். அடுத்த கட்டத்துக்கு தேர்தல் எப்படி நடத்துறன்றத ஒவ்வொரு கட்சி தேர்தலுக்கு முன்னாடி இப்படி சட்ட திருத்தங்கள் செய்வது உண்டு. திமுக சட்டத்திட்ட திருத்த குழுனே ஒன்று இருக்கு. அந்த சட்டத்திட்ட திருத்த குழு ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துவது சட்டப்படி நடத்துறது. ஆக இப்போ 2027 பிறகு 5 வருடம் முடியுது. அடுத்த தேர்தலுக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் எப்படி முடியும்? முதல்ல வட்டம் தாலுக்கா இருந்தது, அப்புறம் ஒன்றியம் வந்தது. அதுபோல அது மாதிரி வசதிக்கேற்றா பிரிக்கிறது ஒவ்வொரு திருத்தங்களும். 70 வயசுல வயது நிர்ணயம் பண்ணிருக்கீங்க. இதுதான் முதல் முறையாக வயது வைக்கிறது. எந்த கருத்தும் இல்லை, ஏகமனதாக அனைவரும் வரவேற்றார். இல்லப்பா அவர்தான் சொல்றாருல, வழக்கமா ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாற்றம் எல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு மாற்றம் தான் இதுன்னு சொல்றார். அடுத்து அண்ணன் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒட்டுமொத்த இளைஞர் சக்தியும் ஒன்னா திரட்டி அப்படி வேலை செஞ்சு ஏகப்பட்ட விஷயத்தை செய்யறதுக்காக முடிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றார். அவங்க அந்த மாவட்ட செயலாளர் சட்டத்திட்டத்திலே இந்த செயலாளர் பொறுப்புக்கு மட்டும்தான் இந்த வயது வரம்பு. மாவட்ட அவைத்தலைவர் அல்லது நகர அவைத்தலைவர், பேரூர் அவைத்தலைவர் பொறுப்புகள், பல பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்புகளுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை. செயலாளர் பொறுப்புக்கு மட்டும்தான் வயது வரம்பு. இதே மாதிரி தலைமை பொறுப்புகளுக்கு வயது இல்ல. களத்தில் இருக்கிறவங்க இளைஞர்களா இருக்கணும்னு நினைக்கிறோம். இளைஞர்களை ஈர்க்கணும்னு நினைக்கிறோம். மாநில பொறுப்புகள்ல மாற்றம் வருமா சார்? தலைமை கழகத்தில் அதுலயும் தேர்தலுக்கு பிறகு தெரியும். இப்ப ஆரம்பிச்சிருவோம். உறுப்பினர் சேர்க்கை பிறகு கிளை தேர்தல் தொடங்கி வரிசையாக மாவட்ட செயலாளர் தேர்தல் முடிந்து, மாவட்ட நிர்வாக தேர்தல் முடிந்து, அதற்கு பிறகு தலைமை கழக தேர்தல். ஆனாலும் சத்தம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சுட்டீங்க, அறிக்கை கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மாற்றம் நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க இது சம்பந்தமா அப்படின்னு மருத்துவர் எழில நாகநாதன் கிட்ட கேட்டிருக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொன்னார் பார். இல்ல, இது எல்லாமே திமுக எப்பொழுதும் தொண்டர்கள் கட்சி. தொண்டர்கள் கிட்ட இருந்து வரவேற்ற கருத்துக்களை ஒருங்கிணைந்து அந்த குழுக்கள் ஒருங்கிணைத்து கொடுத்த தீர்மானங்கள் தலைவர் வழிகாட்டுதல நீங்க அறிவிச்சிருக்கோம். சோ ஃபீட்பேக் அசோசியேஷன் சிஸ்டம் தான் நீங்க. சோ அப்போ மாவட்ட செயலாளர்கள் டேர்மோ, ஒன்றிய செயலாளர் டேர்மோ, பகுதி செயலாளர், வட்டக்கழக செயலாளமோ, இது எல்லாமே தொண்டர்கள் கொடுத்த விஷயத்தை கன்சாலிடேட் பண்ணி அதை தீர்மானங்களை ஒருங்கிணைச்சு நாங்க கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு பக்கம் கட்சியினுடைய கட்டமைப்பை மாற்றுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை திமுக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த பக்கம் எட்டி பார்த்தா போராட்டம். என்னப்பா போராட்டம், கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போமேன்னு போய் பார்த்தா திமுக மாணவரணி இருக்கிறாங்க, அந்த கட்சியில் இருக்கிறாங்க, இந்த கட்சியில் இருக்கிறாங்க, ஏபிவிபி மாணவரணி இருக்கு. இப்படி எல்லாரும் இருக்கும்போது ஏன் இடதுசாரி மாணவர்களை மட்டும் குறி வைக்கிறீங்க? இதுக்கு என்ன காரணம்? எனக்கு விளக்கத்தை சொல்லியே ஆகணும்ன்றார். திமுகவுக்கு மாணவர் அமைப்பு இருக்கு, அதிமுகவுக்கு மாணவர் அமைப்பு இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி RSS ஏபிவிபி என்பது இருக்கிறது.
ஏன் அதெல்லாம் குறிப்பிடாம இடதுசாரி மாணவர்கள் அமைப்புகளை மட்டும் எதற்காக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? அது என்ன தடை செய்யப்பட்ட அமைப்பா? அது என்ன ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுகிற அமைப்பா? சொல்ல போனால் ஜனநாயகத்துக்கு விரோதமாக காவல்துறை தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்துக்கு விரோதமாக அதிகார வர்க்கம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஜனநாயக பூர்வமாக போராடுகிற உரிமை அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது என்கிற முறையில் எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் போராடுகிறார்கள். கல்வியை பாதுகாக்க, கல்வி உரிமையை பாதுகாக்க, கல்வியில் இருக்கக்கூடிய மோசடி மொள்ளமாரித்தனம் முடிச்சவிக்குத்தனத்தை எதிர்த்து எங்களுடைய மாணவர்கள் நாடு பூரா போராடி கொண்டிருக்கிறார்கள். சட்டப்படி தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை தடுப்பதற்கு, அதை முறைப்படுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதே தவிர தடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆனால் தடுக்கிற நடவடிக்கையில் தான் தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர நாங்கள் அல்ல. எங்களுடைய மாணவர்கள் போராடுகிற போதெல்லாம் போராடுகிற மாணவர்கள் எண்ணிக்கையை விட 2 மடங்கு 3 மடங்கு காவல்துறையை கொண்டு வந்து குவித்து அச்சுறுத்துவது, கொன்று கூடவே விடாமல் தடுப்பது, போராட்டத்தை துவங்க விடாமல் தடுப்பது போன்ற எல்லா விதமான சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபடுவது தமிழக காவல்துறை. நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டியது காவல்துறையே தவிர மாணவர்களை அல்ல. எங்களுடைய மாணவர்களை விட சிறந்த ஒழுங்கான ஒழுக்கமான மாணவர்களை வேற எங்கேயுமே நீங்கள் காண்பிக்க முடியாது. ஆனாலும் இந்த காரணம் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு. அவருக்கு தெரியாமலா இதெல்லாம் நடக்குது? தேர்தல் ஆணையத்தால நியமிக்கப்பட்டவர், நீங்க எதுக்கு வச்சிருக்கிறீங்க? ஒரு திறமையான ஐஏஎஸ் ஆபீசர் கிடையாதா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஒரு திறமையான ஐஏஎஸ் ஆபீசர் கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புற. அவ்வளவு விவரம் இல்லாத ஆளை எதுக்கியா தலைமைச் செயலாளர் வச்சிருக்கிற? நீங்க சொல்றதுக்கு வாதத்துக்கே வச்சுங்க. அவ்வளவு விவரம் இல்லாத ஆளை, தப்பும் தவறமா அறிக்கை வெளியிடுற ஒரு ஆளை எதுக்கு தலைமைச் செயலாளர் வச்சிருக்கிற? நீக்கு ஐஏஎஸ் தகுதி வாய்ந்த தலைமைச் செயலாளர் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு பொருத்தமான தகுதி வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளே தமிழ்நாட்டில் இல்லையா? இவர் எங்கேருந்து வந்தார்களோ அதே மாதிரி இல்லைன்னா ஒரு வேலை இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய திறமை வாய்ந்த பொருத்தமான நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். கூடுதல் தலைமைச் செயலாளர் என்ற பொறுப்பிலேயே ஒரு 10-20 பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு தலைமைச் செயலாளர் ஒருத்தர் தானே இருக்க முடியும். அதனால கூடுதல் தலைமைச் செயலாளர்னு 10-20 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒருவேளை இங்க இருக்கிற யாருமே லாய்க்கு இல்ல அப்படின்னு நீங்க முடிவு பண்ணா வெளியில இருந்து கூட கொண்டு வாங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன், இவருக்கு எதுக்கு பதவி நீட்டிப்பு? இரண்டாவது, இவர் இங்கிருந்து ப்ரமோஷன் அல்லது பதவி நியமனம் செய்யப்பட்டவர் அல்ல. திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் இங்கு நியமனம் செய்யப்பட்டவர் அல்ல, தேர்தல் ஆணையத்தால் நியமனம் செய்யப்பட்டவர். நியமனம் செய்யப்பட்டவரை மேலும் நீங்கள் பதவி நீட்டிப்பு வழங்குகிறீர்கள். எதற்காக பதவி நீட்டிப்பு வழங்கணும்? பதவி நீட்டிப்பில் இருக்கிறவரை பதவியிலிருந்து நீக்கிடுங்க. நிரந்தரமான ஒரு தலைமைச் செயலாளரை பதவியில் நீங்க போட்டுங்க. கம்யூனிஸ்ட போடணும்னு நாங்க சொல்லல, உங்களுக்கு வேண்டிய ஆளையே நீங்க போட்டுங்க. இடதுசாரியோ முற்போக்கோ பிற்போக்கா இருந்தாலும் புறம்போக்கா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதான நீங்க போட்டுங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா இவர் நீடிக்கப்படாதுன்றது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. இவர் நீடிக்கப்படாது. இந்த மாதிரியான ஒரு தவறை செய்தவர் அந்த பொறுப்பிலே நீடிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இவர் இப்படி சொன்னாரா? அடுத்து இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க அவங்க தெரியாம செஞ்சு விட்டாங்க, அந்த அதிகாரி செஞ்சுட்டாரு, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? அரசுக்கு யார் பொறுப்பு? முதலமைச்சர். அப்ப நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் யார் பொறுப்பு? அவர்தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ற. அரசுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு, முதல்வர் தான் பதிலளிக்க வேண்டும். தலைமைச் செயலாளர் அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கிறவர்கள் பலருக்கு தெரிவதில்லை. அமைச்சர்களிடம் இல்லாத அதிகாரம் தலைமைச் செயலாளருக்கு இருக்கிறது. எனவே அதிகாரம் குவிந்திருக்கிற அந்த இடத்தை நோக்கி தான் முதல் குற்றச்சாட்டு. ஆனால் முழு பொறுப்பு தமிழக அரசை சாரும், தமிழக முதல்வரை சாரும். முதல்வர் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும், செயலாளரும் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். இவ்வளவு அவசர இந்த வெள்ள காலங்களில், போர்க்காலங்களில் ஒரு அவசர சுற்றறிக்கை வரும். அத்தகைய சுற்றறிக்கை ஒரு ஜனநாயக நிலவுகிற நாட்டில், மக்களாட்சி நிலவுகிற நாட்டில் இடதுசாரிகளை மட்டும் குறிவைத்து இத்தகைய சுற்றறிக்கைக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? இப்படி 2 பேரும் கோப கடைகளை வீசிக்கிட்டு இருக்க அமைச்சர் பதில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, அவரு இன்னும் 3 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போறார். அவருக்கு சொந்த விருப்பு ஏதாச்சும் இருந்திருக்கு, மாவட்ட ஆட்சியர் கூட தெரியாம இப்படி செஞ்சு விட்டாரு. ஆனா நாங்க சும்மா இல்லையே, தகவல் வந்த உடனே நடவடிக்கை எடுத்திருக்கோமா இல்லையா அப்படின்னு கேட்கிறேன்.
குஜிலியம்பாறை தாசில்தார் வந்து அவருடைய சொந்த விருப்பின் கீழே வந்து அதை கொடுத்துருக்காங்க. அந்த சுற்றறிக்கை அது வந்து சுற்றறிக்கை அவருடைய சொந்த விருப்பின் கீழே அதை பண்ணிட்டாரு. அவர் இப்பதான் வந்து இன்னொரு 6 மாசம் ரிட்டையர்ட் ஆக போறாரு. ஸோ அது குறித்து நானும் வந்து சிபிஎம் தலைவர் அனைவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசினேன். ஏன்னா அவர் வந்து மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் பண்றதா இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியாம அனுப்பிச்சிட்டாரு. உடனே திரும்ப பெறப்பட்டு அவரும் இடமாற்றம் பட்டு அவருக்கு அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மற்றது அதே மாதிரி தான். அது வந்து அரசாங்கத்திற்கு எந்தவித இந்த மாதிரியான இதுவும் இல்லை. ஒரு சில பேர் வந்து அது தவறாக அந்த மாதிரி அனுப்புறாங்க. மற்றபடி அது வந்து குஜிலியம்பாறையில் உடனடியாக அது திரும்ப பெறப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள். அமைச்சர் இப்படி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த பக்கம் ஒரே சத்தம், என்னப்பா சத்தம், போராட்டம் மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்த்தா அதிமுக தரப்புல போராட்டம். என்ன திடீர்னு போராடுறாங்களே அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யல, அதை பண்ணல, இதை பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, இதெல்லாம் சரியாவே இல்ல அப்படின்னு அரசை எதிர்த்து போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு? வைக்கால் குதிரை அரசு, பொம்மை முதலமைச்சர், விவசாயிகளை ஏமாற்றாது. போராட்டக்களம் பரபரப்பா போய்கிட்டு இருக்க. முன்னாள் அமைச்சர் போராட்ட களத்துல பேசுறார். என்ன பேசுறாருன்னா, இங்க பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் என்ன வார்த்தை? ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய அரிசி கோழிக்கு போடுறாங்களா, ஆட்டுக்கும் கோழிக்கும் போடுறாங்களா? ஏழை எளிய மக்கள் சாப்பிடுற அரிசி அப்படி சொல்லலாமாங்க, அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார். நேற்றைக்கு முதல்ல ஒரு வாதம், செங்கோட்டையன் அமைச்சர் செங்கோட்டையன் சொல்றார், ரேஷன் அரிசி இருக்கு பாருங்க, ரேஷன் அரிசி வந்து ஆட்டுக்கும் கோழிக்கும் தான் போடுறோம், மாட்டுக்கும் கோழிக்கும் தான் போடுறோம், கோழிக்கும் ஆட்டுக்கும் ஆம்புலன்ஸ் வெளியிட்டுங்க. கோழிக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கு தான் போடுறோம்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. பாருங்க, புரட்சி அம்மா அவர்கள் 2011 விலையில்லாத அரிசி கொண்டு வரல என்று சொன்னால், நான் கேட்டேன், நான் சட்டமன்றத்தை கேட்டேன், இந்த விலையில்லா அரிசி மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் நாடு முழுவதும் அரிசி விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த விலைவாசி ஏற்றத்தை அம்மாவுடைய விலையில்லாத அரிசி இல்லைன்னா எல்லாம் பட்டினி பசி ஆகி விடுவார்கள். இது மாதிரி கொச்சைப்படுத்தாதீர்கள், நீங்க எல்லாம் மூத்தவர்கள், இது மாதிரி கொச்சைப்படுத்தாதீங்க என்று நான் சட்டமன்றத்தில் கேட்டேன். பாருங்க என்ன எந்த அளவிற்கு போய்விட்டாரு பாருங்க. நான் கேட்கணும்னு நினைச்சேன், என்ன பாருங்க, இது வந்து ஒரு மாதம் வேணா நிறுத்தி பாருங்க, விலையில்லாத அரிசி ஒரு மாதம் நிறுத்தி பாருங்க, தமிழ்நாட்டுல கொந்தளிப்பாயிரும் என்று சொல்லணும்னு நினைச்சேன். வாயை கொஞ்சம் அடக்கிக்கிட்டேன். அந்த மாதிரி இன்னைக்கு சட்டமன்ற நடவடிக்கை போய் கொண்டிருக்கிறது. இப்படி வேதனையை இவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அந்த பக்கம் வரார். என்னப்பா இவர் இந்த பக்கம் வரார், சம்பந்தம் இல்லாம என்ன விஷயமா இருக்குன்னு பார்த்தா, அது விசாரணைக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, நாமளும் வந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு விசாரணைக்காக வந்திருக்கிறார். மனுஷன் விசாரணைக்கு போயிருக்காரு, இந்தா வந்துருவாரு, விசாரணையில என்ன கேட்டாங்கன்னு கேட்டு தெரிஞ்சு போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க செய்தியாளர்கள். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் விசாரணை போயிருக்கு. அண்ணன் வெளியில வந்திருக்கிறாரு, கேட்டிருக்கிறாங்க, ஏங்கண்ணே என்ன விசாரணை, என்ன கேஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கை தான், நாங்க பார்க்காத கேஸா, நாங்க பார்க்காத கோர்ட்டா அப்படின்னு சொல்றார். அவர்கள் ஒரு வழக்கல்ல 10 வழக்குகள்ல எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதை சந்திப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு, சட்டப்படி அந்த வழக்குகளை நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். டாஸ்மாக் இடத்துல முறைகேடு நடந்ததா சொல்லுது, எப்பேர் பதியப்பட்டிருக்கு சார், அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுதான் இப்ப சொன்னேன், முறைகேடு நடந்திருக்காரு என்ன கேட்கறேன். விசாரிச்சு முடிக்கட்டும், விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே அந்த கருத்துக்களை நீதிமன்றத்துல சொல்லுவாங்க. என்னென்ன கருத்துக்களை நீதிமன்றத்துல சொல்றாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் பதில் சொல்றேன். இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன், முழுக்க முழுக்க இது அரசியல் உள்நோக்கத்தோடு போடப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கை நிச்சயமாக நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம். எப்படியா சொன்னவர் அடுத்த ஒரு விஷயத்துக்கு வராரு. என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, பதில் சொல்ல தெரியல, ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல,
சும்மா விடக்கூடாது, இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்களை என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஆடிஸ்க்கு இத்தனை தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, அதை விட கூடுதலா கிடைச்சிருக்கே, எங்கிருந்து கிடைச்சிச்சுன்னு கேட்டேன், பதில் கிடைச்சிச்சா இல்ல அப்படிங்கிற. பொதுவாக ஒரு சட்டமன்றத்தினுடைய நிகழ்வு என்பது சட்டமன்றம் சுமூகமாக நடைபெற வேண்டும், ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடக்க வேண்டும். நாட்டினுடைய நிலைகளை குறித்து சட்டமன்றம் நடைபெறுகின்ற பொழுது உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பதும், அதற்கு சம்பந்தப்பட்ட துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்வதும், முதலமைச்சர் பதில் சொல்வதும் இதுவரை இருந்த ஒரு நடைமுறையில் ஒன்று. ஆனால் இன்றைய நிலை, புதிதாக அமைந்திருக்கிற தாவேக அரசு அவர்களே எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல், பதில் தெரியாமல் சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை வேறு விதமாக அவர்கள் அந்த பதில்களை சொல்லி அந்த இடத்தில் ஒரு கூச்சல் குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் பதிலளிக்க திறமை இல்லாமல், திராணி இல்லாமல் இது போன்ற குதர்க்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நேரில் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க, நேரலையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உரிய நேரத்தில் மக்கள் அவர்களுக்கு உரிய பதிலை தருவார். இப்படி தொடர்ந்து இவங்க விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருங்க, சுட சுட பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பதில் சொல்ல யார் வந்திருக்காங்க தெரியுமா? கண்டுபிடிங்க பாப்பா. 2-3 பேர் உங்களுக்கு மைண்ட்ல வந்துட்டு போயிருக்கோம். யாருக்கெல்லாம் கரெக்டா வந்துச்சோ எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட். அண்ணன் நிர்மல்குமார் தான் வந்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, சட்டசபையில இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, வார்த்தையெல்லாம் தடித்து பேசுறீங்க, அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படியே போயிட்டு இருக்கு விவகாரம், இதுக்கு என்னதான் செய்யறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. மானிய கோரிக்கையில என்ன பேச வேண்டியமோ அதெல்லாம் பார்த்து, சட்டசபையோட நீங்க 2 மணிக்கு முடிய வேண்டிய சட்டசபை 6 மணி 7 மணி ஆகும். தேவையான அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாரும் இருக்கும். மானிய கோரிக்கையில விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் விவாதிச்சுட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் முந்தைய காலகட்டங்களோட அதிகமாக தான் இன்னைக்கு சபாநாயகர் கொடுக்கும். அதை எதிர்கட்சிகளும் பெருசா பாராட்டியிருக்காங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் மானிய கோரிக்கை விவாதத்தில் எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுச்சு. இப்போ 15 நிமிஷம் 20 நிமிஷம் 35 நிமிஷம் 45 நிமிஷம்லாம் எதிர்கட்சியுடைய திரு ஏவாவில் பேசுறாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் தேவையான வாய்ப்புகள். அடுத்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுக்குற விஷயம் இருக்கு பாருங்க, அதுக்கு கலவையா விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் என்னக்க எல்லாருக்கும் சமத்துவமா கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, என்னக்க இதெல்லாம் வீண் செலவுன்னு இவங்க சொல்றாங்க. மக்கள் ஏகப்பட்ட விஷயத்தை பேசிக்கிறாங்க. இப்ப மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, வைத்திருச்சல் அவங்க செய்ய முடியல, நாங்க செய்யறோம், அதை அவங்களால பொறுத்துக்க முடியல, அதனால இப்படிலாம் பேசுறாங்க, வேற ஒன்றும் இல்லைன்றார். பொதுவாக ஊராட்சி ஒன்றிய தலைவர்களுக்கே, ஒன்றிய குழுவின் தலைவர்களுக்கே குளிர வண்டி கொடுத்துருக்கு, புது வண்டி. சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற இடர்பாடு நமக்கு தெரியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏறத்தாழ 450 கிராமங்களுக்கு திரும்ப அவருக்கு அது அத்தியாவசிய தேவை என்ற முறையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலானோர் இதை விரும்புகிறார்கள், சிலர் அதற்கு வேண்டியதில்லை என்கிறார்கள். அதில் நான் இப்போது சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அவருடைய கருத்துக்கள், வேண்டியது வேண்டாம் என்பது அவருடைய கருத்துக்கள். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அவருடைய தாத்தா அவரும் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் எல்லோருக்கும் 2 கிரவுண்ட் இடம் கொடுக்கலான்னு சொன்னாங்க. எங்கே? சென்னையில். அப்போ அம்மாவை வேண்டான்னு சொன்னாங்க. ஆகவே இதெல்லாம் இன்னைக்கு மனதில் வைத்து நாம் என்னென்ன பணிகளை ஆற்றுவது, பணிகளை ஆற்றுவதுதான் அவர் காலத்தில் முடியல. ரொம்ப நேரமா மாநில அரசியலே போய்கிட்டு இருக்கு, தேசிய அரசியல் பக்கம் கொஞ்சம் நகர்த்துவா அப்படின்னு அமைச்சர் ஷாஜகான் பேசுறார். என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய இலக்கு ஆட்சி மாற்றம், அதை நிச்சயமா செய்வோம், இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்தியா கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2029 இலக்காக வைத்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இந்தியா கூட்டணி செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியிலே தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்து பயணிக்கும். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா, தொடரப்போகிறதா இல்லை என்பது திமுக தான் சொல்லும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை கேரளாவில் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும். 5 அமைச்சர்கள் 22 எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கும். இந்தியா கூட்டணியில் அழுத்தமாக இருக்கும். அந்த வகையில் எங்களுடைய கூட்டணி அழுத்தமாக தொடரும். திமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து திமுக தலைமை தான் விளக்கும். இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழலாம், எங்க இந்தியா கூட்டணி அவ்வளவு பலமா இல்லையே, தொடர்ந்து தேர்தல் எல்லாம் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஒன்றும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்க எல்லாத்துக்கும் எழலாம். அதைத்தான் செய்தியாளர்களும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அண்ணன் என்ன சொன்னார்னா, இங்க பாருங்க,
போன முறை தேர்தல் முடிவு தெரியல என்னன்னு, அடுத்த தேர்தல் முடிவு சாதகமா இருக்கும் அப்படின்றார். கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு தெரியும். நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பெரிய வெற்றி பெறும் போது அவர் சிம்பிள் மெஜாரிட்டி பெற முடியாமல் இப்போவும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு துணையோடு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் பின்னடைவு அவங்களுக்கு சென்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். இப்போது புதிய சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் அந்த கூட்டணி இணைந்திருக்கிறது. விஜய் அவர்களுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, தென்னிந்திய மாநிலங்கள் மாத்திரமல்ல, இன்ஸ்டாலாம் பார்க்குறீங்களா இல்லையா, வடநாட்டில் ஹிந்தியிலலாம் ஒரு போஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. அண்ணன் இவ்வளவு கான்பிடண்டா பேசுறாரு, இதுக்கு பின்னணியில என்னவா இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப வட மாநிலங்கள்ல ஏகப்பட்ட விஷயம் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு போய்கிட்டு இருக்கு. அதை வச்சுதானே நீங்க ஒரு திட்டத்துக்கு வரீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு பாருங்க, தமிழ்நாட்டில் எது விமர்சனத்துக்கு உள்ளாகலை, நீங்க நல்லது செஞ்சாலும் விமர்சனம் தான் வரும். அது விமர்சனங்கள் அரசியல் இருக்கத்தானே செய்யும். அதையெல்லாம் தாண்டி கர்நாடகத்திலும் சரி கேரளத்திலும் சரி அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அவருடைய முகம் இந்திய அளவில் பெரிய அளவில் அவருக்கான தாக்கம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சிகள் வரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காட்ட வேண்டிய நம்ம காட்ட வேண்டிய தேவையில்லை. மக்கள் எடுத்துட்டு போறாங்க, மக்கள் விரும்புகிறாங்க. அது அனைத்தும் வரக்கூடிய 29 தேர்தல் எதிரொலிக்கும். நிச்சயமாக இந்த அரசியலமைப்பு சட்டம் எதை விரும்பியதோ, மதச்சார்பற்ற நல்லிணக்கம் கொண்ட சமூக நீதியை காக்கக்கூடிய ஒரு நல்ல அரசு 29 உருவாகும். அதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தாவேகா, காங்கிரஸ்லாம் இணைந்து பயணிக்கும். இப்படி அண்ணன் பேசி முடிக்க கரெக்டா அவர் என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்லிட்டார். அதை அங்க பாருங்க பிரதிபலிக்கிற வகையில அமைச்சர் பேசுறாங்க. இருந்தாலும் காதல தெளிவா படலையேன்னு இன்னொரு முறை கேட்கிறோம். கரெக்டா தான் சொல்றாங்க. இன்றைய முதல்வர் நாளைய பிரதமர் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய ஆட்சி மட்டுமே, இனி வருங்கால ஆட்சி நம்மளுடைய ஆட்சி மட்டுமே இருக்கும் என்பதை இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய சிஎம், வருங்கால பிஎம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கி பயணிப்போம். வருங்கால பிஎம் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவிச்சு கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெற்குல இருந்து ஒரு பிரதமர் வந்தாங்கன்னா சந்தோஷம் தான். சரி, இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் பிரதமர் வேட்பாளரா ராகுல் காந்தியை சொல்றாங்க. எதுக்கு அவங்களையா கேட்டுவிடுவோம் அப்படின்னு எம்பி ஜோதிமணியை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. இப்படி வந்து சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்னங்க, இந்தியா கூட்டணினா ராகுல் காந்தி தானே எவ்வளவு உழைச்சிட்டு இருக்கிறாரு, அவர் தானே பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு. இந்தியா கூட்டணியில ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர். அதுல குழப்பம் இருக்குது. இந்தியாவில் இன்னைக்கு வந்து ஒரு நீங்களே சொல்லுங்க, இந்தியால இன்னைக்கு நம்ம பேசுற நேரத்துல அந்த மனுஷன் புனேல ஆளுக்கான பெண்களுக்கான ஒரு பெரிய மாணவிகளுக்கான ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. நேற்று முழுக்க ராத்திரி 8 மணி நேரம் போய் போராடி ஒரு பெல்லட் கண்ணால சுடப்பட்ட ஒரு பையனுக்கு ஒரு நியாயம் கிடைக்க அவர் போய் உட்கார்ந்துருக்காரு. நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி எந்திரிச்சாலே நடுங்குறாங்க. அவர் பேசிட்டா பிரளயமே வந்துடுற மாதிரி இருக்கு. அவர் எப்படியாவது பேசாம தடுக்கிறதா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கமே. நாடாளுமன்றமே முடங்கினாலும் முடங்கணும், ஆனால் ராகுல் காந்தியை பேச விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இந்த ஒரு மக்கள் விரோத, ஒரு பாசிஸ்ட், ஒரு மத, ஒரு வெறுப்பு அரசியல் நிறைந்த ஒரு நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக, RSS பாஜகவினுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக சமரசமற்ற ஒரு தலைவர் வந்து உறுதியோட அச்சமற்ற களத்தில் நிற்கிறார்னா அது ராகுல் காந்தி தான். அவர்னால மட்டும்தான் இந்தியாவை வந்து நரேந்திர மோடி இருந்து மீட்க முடியும். அவர்னால மட்டும்தான் இந்தியாவை பிரதமராக வழிநடத்த முடியும். மக்கள் அவர் தான் நம்புறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அந்த பக்கம் இவங்க இப்படிலாம் சொல்றாங்க. அமைச்சர்கள் முக்கியமா சொல்றாங்க. அது சம்பந்தமா நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் வந்து கருத்து சொல்றதுக்கான உரிமை இருக்கு. நம்ம வந்து நீங்க கருத்தே சொல்லக்கூடாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ராகுல் காந்தி தான் அந்த நாட்டுல பிரதமர் ஆவாரு. ராகுல் காந்தியினால் மட்டும்தான் நரேந்திர மோடியை வீழ்த்த முடியும். வேற யாராலும் வீழ்த்த முடியும். இந்தியா கூட்டணியின் கருத்து, இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருக்குமே, நீங்க அது அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்தியா கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே ராகுல் காந்தியை முன்னிறுத்திதான் நாடாளுமன்றத்தில் நாங்க எல்லாத்தையுமே பண்றோம். நீ ராகுல் காந்தியை பேச விடல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அகிலேஷ் யாதவ் உட்பட எல்லாருமே நாங்க வேற யாரும் பேச மாட்டோம்னு சொன்னாங்க. ராகுல் காந்தியை மைக் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த மைக் அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு தான் ஆன் பண்ணப்பட்டது. ஆனா அப்படிலாம் நாங்க பேச முடியாது. அவர் தான் எங்க இந்தியா கூட்டணியை வழி நடத்துறாரு நாடாளுமன்றத்துல, அதனால நாங்க பேச மாட்டோம்னு சொன்னாங்க. அதனால வந்து நீங்க அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது.
ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, மாடி வீடு, பின்னாடி வீடு, எங்க பார்த்தாலும் சட்டசபை நேரலை தான் போய்கிட்டு இருக்கு. கேட்குது, எல்லா வீட்லையும் டிவியில் ஓடிக்கிட்டே இருக்கு. முன்னை விட இப்போ நிறைய பேர் சட்டப்பேரவை நிகழ்வுகளாம் பார்க்குறாங்க. முழு நேரலை வேற வருதா? சரி, சட்டப்பேரவையில் பேசுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. யார் யார் எப்படி பேசுறாங்க, அவங்க பேசுனது சரியா இல்லை இவங்க பேசுனது சரியா, இதை இப்படி கையாண்டிருக்கலாம், அதை அப்படி செஞ்சிருக்கலாம்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தை சொல்லுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு காலத்தில் ரகசியமாக இருந்துச்சு. அதாவது பத்திரிகை மூலமாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். இப்போ இந்த தாவக ஆட்சியில் லைவாக ஓடிக்கிருக்கு, எல்லாருமே பார்த்துக்கிருக்காங்க. ஒரு தொகுதியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நமக்காக நம்மளோட பிரச்சனைகளுக்கு எம்எல்ஏக்கள் எப்படி குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இதுல நல்லா பேசுறது அப்படி யாருன்னு பார்த்தா, நல்லா பேசுறதுங்கிறத விட நிறைய பேசுறது யாருன்னா சபாநாயகர் தான். இன்றைய காலகட்டத்திற்கு ஆரோக்கியமான மக்களுக்கு தேவையான சட்டமன்ற விவாதங்களை பண்ணுங்க. ஆனா குறிப்பா பெண்கள் இன்னைக்கு அதிகமா சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்க தான் செய்வாங்க. அவங்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் செய்யறதுக்கு ஆப்போசிட்டா அவங்க பதில் சொல்லதான் செய்வாங்க. ஆனா ஆக்கப்பூர்வமா தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டிச்சு எல்லோரையும் அரவணைச்சு தான் போகணும். இப்ப தொகுதி மறுவரையை பத்தி பேசுறாங்க. பேசும்போது அந்த விஷயத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசி அதை உலட்டி விட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் வாக்குவாதம் செய்து கொள்வது சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சௌமியா அன்புமணி அவங்க இந்த மேகதாது விவகாரத்தை பத்தி பேசுறாங்க. முக்கியமான பாயிண்டை பிடிச்சி, இந்த பாயிண்ட் இந்த டேம் கட்டினா இன்னும் விளைவுகள், கட்டளைன்னா இத்தனை சரணாலயங்கள் பாதிக்கப்படும் அப்படின்ற விவரங்களை இன்னைக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறாங்க. அதை தினந்தோறும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ரொம்ப ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை அவங்க பேசுறத நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் அவங்க மாதிரி உள்ளவங்க போயிருந்தா கூட நமக்கு ரொம்ப தமிழ்நாட்டுக்கு பயனானதா இருக்கும். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருவரும் சட்டமன்றத்தில் அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கும் விதம் மிக சிறப்பாக உள்ளது. இளைஞர்கள் சிறுவர்கள் எப்படி பள்ளிக்கு செல்லும்போது அவர்களோட ஒரு பத்திரமா எடுப்பார்களோ அது மிக மிக சீர்குலைவாக இருக்குது. அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சே பார்த்துருப்பீங்க. நான் கடை விடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.